ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஸ்கின் கேர் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றி சுத்தமாக நாலேஜே இல்லை, எனக்கு யாராவது கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஆர்டராக வந்து சொல்கிறேன், ஏன் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணணும், ஸ்கின் கேர் வந்து எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்கின் கேருக்கு நம்ம எப்படி நல்லா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே வந்து கட் அண்ட் கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு போதும், ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றின நாலேஜ் வந்து பில்ட் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, வீடியோக்குள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கின் கேர் எதுக்கு ஃபாலோ பண்ணணுன்றத பார்த்துலாம். நமக்கு ஏஜ் ஆக நம்மளோட ஸ்கின்னுமே நாளுக்கு வந்து வளர்ந்துட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்ல வர நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கண்டுக்க மாட்டோம் மேஜரா. ஸோ ஸ்கின்னோட ரிங்கிள்ஸ் ஆகட்டும், ஆக்னீஸ் ஆகட்டும், ஸோ ஆக்னி மார்க் ஆகட்டும், அப்படி இல்லை அப்படின்னா சன்டான் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விடாமல் போட்டோம் அப்படின்னா நாள் ஆக அதை வந்துட்டு வளர்ந்துட்டே தான் போக போகுது. நம்ம கூட சேர்ந்து நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுற பர்சனையும் ஸ்கின் கேர் பண்ணாத பர்சனையும் வந்து கூட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியும், உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கும், இவங்க ஸ்கின் அந்தளவுக்கு வந்து இருக்காது, ஒரு மாதிரி டல்லாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் என்ன தான் மேக்கப் போடுற பர்சனாக இருந்தாலுமே ரெண்டு பேருக்குமே ஒரு காமனான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய தான் போகுது, கண்டிப்பாக வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா மேக்கப் போடுறவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தான் மேக்கப் போடணும். ஸோ ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா அந்த மேக்கப்னால வர ப்ராப்ளம்ஸும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஸ்கின் கேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் சிடிஎம் ரொட்டீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சிடிஎம் ரொட்டீன்லாம் ஒன்றும் இல்லை, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், ஸோ இதை மூர்த்தி செட் தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். இந்த சிடிஎம் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட், அதாவது ஏஎம் பிஎம் ரெண்டு நேரமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றது வந்து தெரிஞ்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கின் கேருக்கான வாங்க போகிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். ஸ்கின் கேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் டைப் என்னன்றது தெரிஞ்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா அப்படின்னு நிறைய ஸ்கின் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்கும். உங்கள் ஸ்கின் டைப் தெரியல அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிடிஎம் ரொட்டீனா என்னன்றதை வந்து பார்த்துட்டோம். இப்போ சிடிஎம் ரொட்டீனில் இருக்க சீனா என்னன்றது பார்த்துடலாம். சீனா ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து எது வேணால் சொல்லிக்கலாம். சிடிஎம் ரொட்டீனில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ணுறதை வந்து சொல்கிறோம். அப்படி வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்க டர்ட் எல்லாம் கிளியர் பண்ணி, டெட் ஸ்கின் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நம்மளோட ஸ்கின் வந்து பார்க்க ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஃபோம் இல்லாத ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் கீழே வந்துட்டு ட்ரை ஸ்கின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டோனிங் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணல, அந்த ஸ்டெப்புனால நம்மளோட ஸ்கின்ல இருக்க டர்ட்லாம் கிளியர் ஆகிடும். பட் என்னதான் டர்ட் கிளியர் ஆனாலுமே ஆக்னிஸ்லாம் வந்து போனால் அந்த குட்டி குட்டியான இடத்துக்குலாம் வந்துட்டு போது ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான டர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டர்ட்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம டோனர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டோனர்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஸோ மெயினாக நீங்கள் டோனர் வாங்குறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்க டோனர்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி ஆயிலியாக இருக்க ஃபேஸில் வந்து இன்னும் ஒரு மாதிரி ஆயிலியான ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்க ஆக்வர்டாக இருக்கும் ஸ்டார்டிங், பட் போக போக பழகிடும். நம்ம இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு மெயினாக ஒரு ஹைட்ரேஷனாக வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் பார்க்க வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் இதுவே வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து போய்க்கோங்க. ஓகேவா? இது கூடலாம் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே இந்த லாஸ்ட் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப் எதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகாது. அதுதான் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஸ்டெப்லாம் விட்டால் கூட நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. டெய்லியுமே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீனில் வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நோ ஒயிட் காஸ்ட், நோ கிரீசினஸ் இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்து கரெக்டாக உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியாக சன்ஸ்க்ரீன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் சன்ஸ்க்ரீன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பீங்க. எப்பயுமே உங்கள் சன்ஸ்க்ரீனை விட்டு நீங்கள் வந்து வெளியே போக மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் சன்ஸ்க்ரீனுமே வந்துட்டு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரமாக வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு போனஸ் டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸ்க்ரப்பிங் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரப்பர்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக தான் இந்த ஒரு போனஸ் டிப்பு. வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். மெயினாக நம்மளோட நோஸுக்கு இந்த 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 சைடில் அண்ட் வந்து லிப்ஸுக்கு கீழெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்னு வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அதெல்லாம் போகாது. ஸோ ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அதை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் வந்துட்டு அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் வந்து போகும். ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
பார்க்க வந்து உங்கள் ஸ்கின் ரொம்பவே வந்து க்ளோயிங்காக நல்லா வந்து நேச்சுரலாக அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணாலே வந்துட்டு போதும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.